நாங்களும் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடியாக தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோவேன் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகுது. இப்ப கல்லுகள் வச்சு போனபடியா கொஞ்சம் கிராண்டா கல்லு இல்லாம சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப வீட்டை தான் நிக்கிறோம். இன்றைக்கு ஒரு நிகழ்வு கொண்டு நாங்க தயாராகி வழிகிட்ட நிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சின்ன கலையம் நாங்க கூட்டிட்டு போவேல. இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மழையாகவும் இருக்கு. இப்ப நாங்க வழிகிட்ட டைம்ல கொஞ்சம் வலிச்சிருக்குது. இப்ப நாங்க போய்க்க என்ன நடக்குதோ தெரியலன்னு நாங்கள் போறதே பெரிய கஷ்டம். சின்ன கலையம் கூட்டி கொண்டு போனா. ஆனா உண்மையில சொல்லி இருந்தீங்கன்னா எல்லாருமே இப்படி ஃபேமிலியா வாங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு வரத்தான் வர சொன்னது. ஆனா இந்த காலநிலையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மழை. மழைக்கு நானும் ரொசானி தான் போறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க சேர்ச்சில ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே உண்டு இன்றைக்கு. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 14ஆம் தேதி ஏன்னா அதுக்கு தான் எங்களையும் மழைச்சிருந்தது. நாங்களும் போறோம். ஆனா என்னட்டு போய் சேர போற மட்டும் தெரியாமல் இருக்கு. மழை ஒருக்கா தூருது ஒருக்கா விடுது. அப்ப ஒவ்வொரு முறையும் மழை தூரைக்குள்ள ரொசானி சொன்னது நான் பறையில நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நான் சொன்னேன்னா மழைக்கு அப்ப நான் போனா நானும் நினைக்கிறேன். 2 பேரும் போனா நினையத்தானே போறோம். இப்ப என்ன செய்யற ஜாக்கெட்டும் இருக்கு பார்த்து போட்டு இடங்களும் ஒரு நாளும் போய் பழக்கம் இல்ல. போறோம். அப்ப கேட்டுதான் போறோம். அம்பன் சொல்லி அங்காலதான் மணல் காட்டுக்கு அங்கால இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனா வீடும் இடத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்களும் ஒரு நாளும் போனது வெண்டை தான் நாங்க முதல்ல போறோம். அங்க முதல்ல போய் பார்க்க போறோம். அது ஒரு மலைக்குள்ளாம் போறோம். சரியான ஒரு இடம் தெரியுமா இருந்தா நாங்க அக்யூரேட்டா போயிடலாம். அப்ப இது இடங்களை கேட்டு தான் போகணும். இன்றைக்கு போய் அப்படியே முழுகின மாதிரி வாரமோ தெரியல. போயிட்டு வரைக்க நினைச்சாலும் பரவாயில்ல உண்மைதான். அப்ப அங்கதான் போறோம். அப்ப சின்ன கிளம்பி பேச நாங்க கூட்டிக் கொண்டு போய் 2 பேரும் தான் போறோம். அப்படியே நாங்க போவேக்க அந்த இடங்களையும் காட்டுவோம். 11 மணிக்கு அங்க 6 தொடங்குறேன்னு சொன்னது. நேரம் 11 மணி ஆகிக்கொண்டிருக்கு. நாங்களும் வழிகிட போறோம். 10:45. அப்ப நாங்களும் போய் 20 நிமிஷம் காணும் அப்படி அங்க போறதுக்கு. கட்டாயம் ஆராதனைக்கு நாங்கள் அங்க நிக்கணும். என்ன அப்படியே போற வழியில பாவம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் நாங்கள் அதையும் அப்படியே வீடியோல காட்டி கொண்டு போவோம். ஆனா இங்க சுவாரஸ்யமான அங்கால பக்கம் பார்த்தா முழுக்க எல்லாம் காடுகளும் காடுகளும் இது 15 தேலமா தான் இருக்கும். அப்படின்னா நினைக்கிறேன். நாங்களும் அதுல போகல. சவங்காடு ஓகே நாங்க போய்க்குள்ள பாத்தனாங்களா. ஆனா இப்ப கூடுதலா பார்த்தோம்னு சொன்னா இல்ல 2 பக்கம் முழுக்க வெள்ளமா தான் நிக்கும். மழை தானே எல்லா இடமும். மழைன்றபடியா அப்ப அதான் நிக்கும். சரி அப்ப போய்க்குள்ள சுவாரஸ்யமான எதுவும் இருந்தா நாங்க காட்டி கொண்டு போவோம். நாங்களும் பார்த்து கொண்டு போவோம். நாங்க போறோம் தானே. அப்ப நாங்க அப்படியே எங்களோட வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை நீங்க தார எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க போய் பாப்போம் நாங்க என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வெளிக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் மழையை கொஞ்சம் காணையில வெளிச்ச மாதிரி இருக்குது. அதுதான் மழை கொஞ்சம் வெளிச்சிருக்கிற மாதிரி கிடக்க. நாங்களும் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடியாக தான் போறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவேன் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகுது. நல்லா தான் இருக்கு.
பர்த்டேக்கு போறோம்னு சொல்லி காணுங்க அப்படியே ஒரு கட்டிடம் என்ன நான் பேபி பவுடர் மட்டும்தான் போட்டேன். பள்ளிபுரா கோயில் என்ன அவ்வளோ க்ரௌட்டாக இருக்கும். பெரிய கோயில் கடைகளுக்கு போறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். கர்ஜா டவுனுக்கு தான் வரணும். பெரிய ஒரு அதிசயம் தானே. மலைக்கு வந்திருக்கு போடாக்க. கொஞ்சம் வலிச்சிருக்கேன்னு என்ன காலையில எது சரியான மழை. ஆனா ஜெரோமி ஒரு கட்டிக்காரன் இல்லைன்னு எவ்வளவுதான் பழையா இருந்தாலும் அதோட புதிய ஆள் எழுந்தைக்குள்ளே சொல்லி போட்டு அப்பா தொண்டைக்குள்ளே கொஞ்சம் எச்சி விடுங்க நோவுறாரு. நான் கேட்டேன் அப்ப ஜெரோமி உங்களுக்கு தொண்டை நோவுதுன்னு சொல்றீங்களா? அப்ப நான் நிக்க போறீங்களான்னு கேட்டேன். பள்ளிக்கூடம் போகாம இல்லையாம்மா எனக்கு தொண்டை மட்டும்தான் நோவுது, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க பள்ளிக்கூடம் நாங்க போவோம்னு சொல்லிட்டேன். ஆள் ஒரு கட்டிக்காரா இல்லைன்னு சொன்னா எல்லாரும் அப்படியே நின்று வேணும். நான் ஜெரோமி உண்மையில ஸ்கூல் போகிறது வஞ்சிப்படாத கட்டிக்காராங்க. நாங்கள் போட்டிகளும் வருது இப்போ. அதான் போட்டிகள் வருது. எவ்வளோ தூரம் இன்னும் போகணும் போலையா? மணக்காடுக்கு போயில மணக்காடுக்கு அங்கான அது கம்பன் நம்மளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். சரி அப்படியே நான் விட்டு வர விட்டு அங்கே காட்டுவோம்.
சாப்பாடு ஆவி பராக்குது மலைக்கென நல்ல சாப்பாடு ரைஸ் டேவல் அங்கே கோழி குழம்பு கருப்பு வெள்ளைக்கறி வெங்காய சம்பல் அங்கே இது ஒரு அந்த கருவாடுகள் போட்டு சம்பல் இது ஒரு சம்பல் சாப்பாடு நல்ல சாப்பாடு பார்க்கவே நல்லா இருக்கு சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து அந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு போயிட்டு வந்து நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு உண்மையாவே நாங்க சொல்லிட்டு போனாங்க போவேக மழை இல்ல ஆனா வரும்போது மழை தானே நல்லாயிட்டான மழையெல்லாம் நாங்க வந்து நாங்க நினைஞ்சுதானே போவேக மழையில வரைக்குள்ள சரியா நினைஞ்சு போயிட்டோம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜக்கெட் போட்டிருந்தபடியா ஓரளவுக்கு நனையில ட்ரௌசர் மட்டும் தான் நனைஞ்சிருக்கு ஷர்ட்டு வயசா நனையில ஆனா உண்மையில பிறந்த நாளை சொல்ல போனா அது வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்வு சொல்ல இல்லாது ஒரு திருமண நிகழ்வு எப்படி பிரம்மாண்டமான முறையில செய்வினமோ அதே மாதிரிதான் அந்த பிறந்தநாள் நிகழ்வும் அப்படி செய்திருக்கணும் உண்மையிலேயே ஒரு நல்ல செலவா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல செலவு இன்னும் நல்ல பெருசா தான் செய்யுது அதானே அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையோட வந்து 13வது பிறந்தநாள் என்ன பிள்ளையோட 13வது பிறந்தநாள் பிள்ளை வந்து எங்களோட சேர்ச்சில வந்து பாடல் கொயர்ல இருக்கிற ஒரு பிள்ளைய உண்டு அப்ப சரியான ஒரு கிறிஸ்டியன்ஸ் முறைமையில தான் அங்க நிகழ்வும் நல்லபடியா நடந்து கொண்டிருந்தது அப்ப நாங்களும் கிட்ட தொடங்குறதுக்கு முன்னுக்கு மெசேஜுக்கு முன்னுக்கு நாங்களும் போயிட்டோம் ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அந்த பிறந்தநாள் நிகழ்வு வந்து பிறந்தநாள் நிகழ்வு ஏற்கனவே சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நல்ல செலவா இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில தான் இந்த 13வது நிகழ்வை வந்து பிறந்தநாள் நிகழ்வு வந்து இன்றைக்கு அவையில் கொண்டாடி கொண்டிருக்கணும் ஆனா நிறைய பயங்கர கிரௌட் சரியான சனம் ஆனா கூடுதலா அங்க வீடியோ எடுக்கல நான் சும்மா நார்மலா எடுத்து கொண்டு இருக்கவே அங்க ஒரு ஆள் சொன்னீங்கன்னா அண்ணா எங்களை எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்ப நாங்கள் இதுல நான் யூடியூப்ல போட மாட்டோம் அப்படி அனுமதி இல்லாம நாங்க போட இல்லாது அப்ப அந்த வகையில நாங்க போட மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆனா உண்மையிலே நல்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய சனம் பயங்கர கிரௌட் ஆனா முக்கியமா சாப்பாடுன்னு சொல்ல போனா உண்மையிலே சாப்பாடு வந்து ஒரு தரமான சாப்பாடு ஆனா அந்த சமைச்சது வந்து நான் நினைக்கிறேன் இங்க தீயாக்களா இருக்க மாட்டேங்குது வெளி மாவட்டமா தான் இருக்குமா சமையல்கார பிடிச்சுதான் செய்திருக்கேன் வெளி மாவட்ட சமையல்ன்றது பிரிம்பா தெரியுது என்னன்னா அந்த சம்பல் ஒன்று வைப்பின வெளி மாவட்டக்காரங்க கூடுதலாவே சொன்னா சம்பல் ஒன்று வைப்பின கட்ட சம்பல் மாதிரி அந்த சம்பல் எல்லாம் வச்சு சாப்பாடும் உண்மையில ஒரு தரமான சாப்பாடு அப்ப நாங்களும் போய் பிறந்த நாள்ல நின்று ருசாயனி ஒரு களை கொண்டு கலக்கிட்டு ஆனா என்னடா நான் தான் போட்டு கொண்டு போனா அங்க பார்த்தா என்ன சொல்ற வெட்டிங் மேரேஜ்ல சாரி மாலை எனக்கு சத்தியமா அப்படி தெரியாது வேலு இப்படி இந்த அளவு கிராண்டா வைப்பினோம்னு எனக்கு தெரியாது நானும் சேஜிக்கு வந்து 2 கிழமையா போயில கிழமைக்கு கிளாஸ் அப்ப அந்த அக்கா வந்து ஜோவில சொல்லி விட்டா என்ன சொல்லவும் சொல்லி அப்ப எனக்கு இந்த அளவு கிராண்டா செய்வான்னு எனக்கு தெரியாது அப்ப நான் சும்மா நோமலா தான் போனது ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டிங் சாமத்தி கொடுக்க இப்படி ஒழிக்கிட்டு வர வேணும் சாரி பூ அதெல்லாம் வச்சு எனக்கு பார்த்தோன்னே ஐயோன்னு மாதிரி என்ன செய்ய எனக்கும் தெரியாது சரி என்ன செய்யறேன் இல்ல ஏற்கனவே 14ஆம் தேதி பர்த்டே ஆனா அந்த அக்கா வந்து 2 கிழமைக்கு முன்னுக்கே சேர்ச்சியில அறிவிச்சுட்டு கட்டாயமா சேர்ச்சிக்காரர் எல்லாருமே நீங்க இதை தவறாது கலந்து கொள்ளணும் மட்டும் சொல்லி அப்ப 2 கிழமை சேர்ச்சிக்கு வரையில என்ன காரணம் மட்டும் சொன்னா ஜெரோமிக்கு வந்து இப்ப மனக்கணிதம் என்று சொல்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல்ல வந்து வைக்கணுமே ஸ்கூல்ல வந்து 7:30 இருந்து அங்க 8:45 மட்டும் வைக்கிறபடியா அந்த சேர்ச்சிகளுக்கு போறதுக்காக சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்ப நான் தான் போய் வந்தபடியா ரொசானிக்கு ஏற்கனவே சொன்னேன் ரொசானி அந்த அக்கா எல்லாம் சொல்லியிருக்கணும் கட்டாயமங்களை வர சொன்னது பர்த்டே தான் சொல்லி அப்ப நான் நினைச்சேன் கூடுதலா எல்லாருமே பர்த்டே வந்து ஒரு 5 மணிக்கு வாங்க 4 மணிக்கு வாங்கன்னு சொல்லி தான் கூடுதலா பர்த்டே ஃபங்க்ஷனே செய்யறது ஆனா இது வந்து சொல்லியிருக்கீங்கன்னா 11 மணிக்கு தான் நாங்க செய்யறோம் 11 மணிக்கு வாங்கணும்னு சொல்லி அப்ப நாங்க யோசிச்சோம் என்ன 11 மணிக்கு அப்படி செய்யணும்னு சொல்லி சரியா அப்ப அதால 11 மணிக்கு போகணும்ன்றபடியா 4 மணிக்கு வேலைக்கு போய் அப்ப அதான ரொசானி சொன்னேன் நான் ரொசானி பர்த்டேக்கு இப்படி போகணும்னு சொல்லி ஆனா ரொசானி இன்றைக்கு வந்த பிறதான் தெரியுமா நான் இவ்வளவு கிராண்டா செய்வேன் சொல்லி ஆனா உண்மையில எனக்கும் தெரியாது அப்படி பெரிய கிராண்டா செய்யணும்னு சொல்லி எனக்குமே தெரியாது இல்லாட்டி ரொசானிய சாரியை உருட்டி கொண்டு ஆளை கூட்டி கொண்டு போயிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா இதுவும் வடிவா தான் இருக்கு ஆளு இப்ப இதுவும் நல்லா தான் இருக்கு புதுசான இதே கிராண்டா தானே இருக்கு ஏதோ டான்ஸுக்கு நல்ல எடுத்ததான் ஆள் உடனே நேற்று போய் எடுத்துட்டு நம்ம பிறந்த நாள் வரப்போறேன்னு சொல்லி உடனே போய் நேற்று எடுத்து நல்ல கல்லுகள் எல்லாம் வச்சு இதுவும் வடிவா தான் இருக்கேன் இப்ப கல்லுகள் வச்சு போனபடியா கொஞ்சம் கிராண்டா கல்லு இல்லாம போயிருந்தாரு அதே வந்து அப்பா என்ன வெட்டிங் தான் வெட்டிங்கு அப்படி ஆக்கள் வரையணுமோ அதே போலதான் சரியான சனம் ஒரு திருமண பெண்ணும் ஒரு ஆணும் தாலி கட்டாத ஒரு என்ன அப்படியான ஒரு
பெரிய ஒரு celebration. பிரம்மாண்டமான முறையில் நாங்க பேசி அதுல ஒண்ணும் எடுக்க வேணாம்னு சொன்னபடியா நாங்கள் அதுல ஒண்ணும் எடுக்கல அந்த அவிய சொல்லல அவைய சொல்லல அவைய சொல்லல நான் அவையில கேட்டிருந்தா ஓகேன்னு சொல்லியிருப்பேன் ஆனா அவையிலும் அந்த கொஞ்சம் பிஸியா இருந்தபடியா கூட அவையில வீடியோக்கள் எல்லாம் பாக்குறது அவைய பார்த்து சொல்றேன் போட்ட கடைகளுக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம் உண்மையில நீங்கள் எடுத்த அந்த கடையில இருக்கிற உடுப்புகள் அதெல்லாம் நல்ல மலிவு நீங்க அப்படியே எடுத்து போட்டுருக்கேன்னு சொல்லி அவையில எங்களுக்கு சொல்லியிருக்கோம் வீடியோக்களும் பாக்குறதா அப்ப அவையில சாண்டு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இதண்டையில அப்ப போயிட்டு வந்துட்டோம் இப்ப மழையும் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மழையும் தூரிக்கொண்டு கொஞ்சம் நினைஞ்சு வந்துட்டோமே சரி அப்ப நாங்களும் அப்படியே முடிப்போம் முடிச்சு கொள்ள போறோம் மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்.